இல்ல தமிழக கலாச்சாரத்தை கையில் எடுத்து அது திமுகவுக்கு சொந்தம் மட்டுமே அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் பேசியிருக்காரு. திமுகவுக்கு சொந்தம் மட்டுமே சொல்றாங்க. ஸ்டாலின் அப்படியா சொல்லிட்டு இருக்காரு. தமிழக பண்பாடெல்லாம் திமுக மட்டும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா? இல்ல பாஜக செய்த இந்த 1000 ஆண்டு பிறந்தநாள் விழா இது ஒரு ஒன்றிய அரசு ஒரு கலாச்சார நிகழ்வா அதை பார்த்து செஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன விமர்சனம் வைக்கணும்? இல்ல தமிழகத்தை வந்து நீங்க வந்து இப்ப ராஜராஜ சோழனுக்கு இது கொண்டு வரதும், நீங்க வந்து தொடர்ச்சியா தமிழகத்தை ஒரு புகழாரம் அரசாங்கத்தோட கொண்டதும், கடமை தானே. மாமல்லபுரத்துக்கு நீங்க வந்துட்டு போறதும், நீங்க இப்ப எல்லாமே பண்றீங்க. மக்கள் மீது என்ன அக்கறை கொண்டீங்க? தமிழக மக்கள் மீது என்ன அக்கறை கொண்டீங்க? இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது என்ன அக்கறை கொண்டீங்க? தமிழக மக்கள் இப்ப தொடர்ச்சியா இந்த கல்விக்கான நிதி என்னைக்கு கொடுத்துருக்கீங்க? நான் என்ன கேட்கறேன்னா, பழமைகளை பேசுறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியவனுடைய வயிற்றை ஏன் காலியா வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறோம். அவனை கல்வி அறிவில் என்ன மேம்படுத்திட்டீங்கன்னு கேட்கிறோம். தமிழை இவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தமிழனுடைய அறிவு வந்து இங்க சிறக்க போகுதான்னு கேட்கிறோம். இதற்கு முன்னாடி அந்த காலம் இல்ல, சங்க காலத்திலே எல்லாமே பேசியாச்சு இல்லையா? அப்போ மோடி வந்து தான் புதுசா ஒரு முன்னுதாரணம் கொடுக்க போறாரா? தமிழகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் சங்க காலத்துக்கும் சோழர் காலத்துக்கும் பழமைவாதம் எது, பழசு எது, புதுசு எதுன்னு வித்தியாசம் என்னன்றதை காட்ட போறாரா?